ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் எனக்கு பிடிச்ச வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட குட்டி குட்டி லைக்கை போட்டுட்டு மறக்காமல் வீடியோவை ஃபுல்லும் பாருங்கள். நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிற இந்த வெங்காய சட்னி எங்களோட வீட்டில் என்னோட ஸ்டைலுங்க. ஹோட்டல் ஸ்டைல்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது என்னோடய ஸ்டைலில் புதினா மல்லித்தலை ஆட் பண்ணி வெங்காய சட்னி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க வெங்காய சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கனமான பேன் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் இந்த ஸ்டேஜில் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் போதுங்க. ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா தாராளமாக கடுகு சேர்க்கணுங்க. அதுதான் இதில் டேஸ்ட்டே. பார்த்தீங்களா நான் எவ்வளோ கடுகு சேர்க்குறேன்னு. கடுகு சேர்த்து நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறம் அந்த வெடிச்சு வருதுல்ல, அந்த மனம் தான் அந்த சட்னியோட ஃப்ளேவரு. நல்லா வெடிக்க விடுங்க. வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கணுங்க ஃப்ளேமு. தீஞ்சிடக்கூடாது கடலைப்பருப்பு, இல்லைன்னா ஃப்ளேவர் அப்படியே மாறிடும். இப்போ 5லேருந்து 10 புல் தோல் உரிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்புலாம் ஆட் பண்ணுறதுனால கேஸ்ட்ரிக் வராமல் இருக்கிறதுக்காக பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் 3லேருந்து 4 உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபைனலாக இதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு 80% வதக்குனா போதும். வதங்குறப்பவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து வதங்கிட்டு இருக்கிறப்பவே 2 கொட்டை புளி, அதாவது புளி ரொம்ப அதிகமாகவும் வேணாங்க. நம்ம இதில் தக்காளி எதுவும் சேர்த்துக்காதனால ஒரு புளி ஃப்ளேவர் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் புளிப்பு. ஸோ அதனால் நான் காமிக்கிறேன்ல, நான் இந்த அளவு தான் எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக இருந்து அந்த புளியும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனைக்கு நல்லாவே இருக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு புரட்டிட்டு புதினா தலை மல்லித்தலை 2ம் சேர்த்து ஒரு கை அளவு வர்ற மாதிரி நான் காமிக்கிறேன்ல, அது அவ்வளோதான். ரொம்பவும் அதிகமாகவும் சேர்க்க வேணாம். 2ம் சேர்த்து ஒரு கை அளவு வர்ற மாதிரி உள்ளே சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஃபைனலாக கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப கிறிஸ்பியாக அது பொரிஞ்சு வந்துடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜ் சேர்க்குறப்ப லிட்டில் பிட் வதங்கினா போதுங்க. காலையில் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் கிளம்புற டைமு உங்களுக்கு சட்னி ட்ரை பண்ணுறதுக்கு டைமே இல்லாத டைம் கூட இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணலாம். ஜஸ்ட்டு வெங்காயம் வதங்குற டைம் தாங்க. ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டிஃபனுக்கு இது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம அடுத்து இப்போ வதங்கி முடிஞ்சிடுச்சு. வதங்கி முடிஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இப்படி தாங்க வரும் உங்களுக்கு அவுட்புட்டு. ஃபைனலாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா 1, கருவேப்பிலை, இந்த 3ம் நல்லா பொட்டி வந்ததும் வதக்கி அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான். ரொம்ப சுவையான டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.